தற்போதைய அண்மை செய்தி. டிசம்பர் 11, 12 டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 11, 12 டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரும் 7ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 11, 12 டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளை உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12ஆம் தேதி, அதாவது வருகின்ற 11, 12 ஆகிய 2 நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. குறிப்பாக பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 7ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும். இது மேற்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை, தமிழகம் நோக்கி, அதாவது கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 11, 12 ஆகிய தேதிகளில் மழை என்பது அதிகமாக இருப்பது வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில நாளை தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் 11, 12 ஆகிய தேதிகளை பொறுத்த வரைக்குமே கடலோர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 11ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே டெல்டா மாவட்டங்களால் பார்க்கப்படக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல, அதே போல காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் தெரிவித்திருக்கிறது. அதே போல 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை என்பது பெய்யக்கூடும். அதே போல செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்களால் பார்க்கப்படக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே நேரத்தில் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகால வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. நகரின் ஒரு சில பகுதியில், அது இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.